தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். விஜயோட கூட்டணி குறித்து முழு விஷயங்களையும் வெளிப்படையாக பேசிய சீமான் இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாட்களாகவே சீமான் எல்லா நேர்காணல்கள்லையுமே எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே ரொம்ப மௌனமாகவும் பொறுமையாகவும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. சீமானுடைய குணாதிசயம் இது இல்லையே அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா கேள்வி கூட எழுப்பியிருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொன்னாலே சீமானுடைய காட்டமான பேச்சும் ரொம்ப வெளிப்படையான அந்த கோபமான பேச்சு தான் பார்த்தீங்கன்னா அதிக மக்களை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் அதிகமாக மக்கள் விமர்சிக்கிறாங்க. சீமானை விமர்சிக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறிடுது அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவான சிந்தனையோடையும் இந்த விஷயங்களை பேசவே கூடாது, எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலுமே கோவப்படவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு நேர்காணலுக்கு பலரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தடம் வலைவலியில சீமான் அவர்கள் விஜயோடைய கூட்டணி குறித்து பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரோமோ வெளியானதுல இருந்து இந்த முழு வீடியோ எப்படா வரும் அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விஜய் சீமான் கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிகளிடையும் அதிகமான ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு உறவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே வெகுவாக ஈர்த்து ஒரு அண்ணன் தம்பி அரசியல் போல மாறுச்சு அப்படின்னா இவங்களுடைய கூட்டணிக்கு மக்கள் அதிக அளவில் ஆதரவு செலுத்துவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அரசியலுக்கு வந்ததும் சீமானியை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல மாறி இருந்ததும் பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்று அரசியல் கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பலரும் சீமானவர்கள் தரப்பில் இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சீமானே இந்த நேர்காணலில் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, எதனால இவங்களுக்குள்ள வெறுப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனைவருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த நேர்காணல் இன்று மாலை 6 மணிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க மற்றும் விஜய்க்கும் சீமானுக்கும் எதனால ஒத்து வராமல் போச்சு அப்படின்ற எல்லா தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரம் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.